பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? சேவியர், அதுதான் அவரோட பேர். ஆனா ஊரே அவரை பரட்டையன்னு கூப்பிடும். காரணம், தலை நிறைய அடர்த்தியான சுருள் சுருளான அந்த முடி. குழந்தையா பிறந்தப்போ அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, தான் பிள்ளைக்கு எவ்வளோ முடின்னு. ஆனா வளர வளர ஊருக்குள்ள எல்லாரும் அவரை பரட்டையன்னு கூப்பிட்டாங்க. ஆரம்பத்துல சேவியர், என்ன சேவியர்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுறாங்க. இதை விட மோசமான ஒரு நிலைமை என்னன்னா, அந்த முடியால இப்போ அவர் கல்யாண வயசு வந்து யாரும் பொண்ணு கொடுக்க முன் வரல. சேவியர் ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்பதான் அவரோட அம்மா, தம்பி, உன்னோட அத்தை பொண்ணு கமலி நல்லா படிச்சிருக்கிறா, இங்கிலீஷ்லாம் பேசுறாளாம், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருப்பப்பா அப்படின்னு சொன்னாங்க. பதிலுக்கு சேவியரு, அம்மா, அவளுக்கு 4 பல்லு வெளியே இருக்குமா, வேணாமான்னு சொல்லி பார்த்தாரு. கடைசியில வேற வழி தெரியல. அதனால கமலியவே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரு சேவியர். கல்யாணத்துக்கு அப்புறம் கமலி தான் கணவர்கிட்ட, மாமா, எனக்கு உங்க முடி ரொம்ப பிடிச்சிச்சு, நான் அதுக்கு தான் எங்க அம்மா அப்பா கிட்ட ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பதிலுக்கு சேவியரு, கமலி, நான் பதிலுக்கு உன் பல்லு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சொல்ல மாட்டேன், என்கிட்ட மட்டும் பணம் வந்தா முதல்ல உன் பல்ல தான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. தான் கணவர் சொல்றத கேட்டு கமலி சிரிச்சுக்கிட்டாங்க. கமலி ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதியானவ, கணவரை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டா. வீட்டுல தான் ராஜா மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் ஊருக்குள்ள எல்லாரும் கூப்பிடுற இந்த பேரை மாத்த விரும்பினாரு சேவியர். அதனால பார்பர் ஷாப்ல போயிட்டு, அண்ணா, என் முடிய சவரம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாரு. சேவியர் சொன்னதை கேட்ட அந்த பார்பரு, இல்லப்பா, முடி வெட்டினா நிறைய என் கடையெல்லாம் முடியாயிடும் அப்படின்னு தடுத்து பார்த்தாரு. இல்லைண்ணா, எனக்கு இந்த முடி இருக்கனால தான் அந்த பேரு, அதான் மொட்டை அடிச்சிடலான்னு பார்க்குறேன், ப்ளீஸ் அண்ணா அப்படின்னு சேவியர் கேட்டுக்கிட்டாரு. பதிலுக்கு பார்பரு, நான் முடியை எடுத்து விடுறேன், ஆனால் அந்த முடியை ஒரு பைக்குள்ளே போட்டு தருவேன், நீ ஊருக்கு வெளியே இருக்கிற குப்பைமேட்டில் போட்டுறியா அப்படின்னு கேட்டாரு. சேவியருக்கு, ஆ சரி அண்ணா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் முடி தானே, கொடுங்க அண்ணா பையில போட்டு அப்படின்னு சொன்னாரு. பார்பரும் அதே மாதிரி முடியை சவரம் பண்ணி அதை ஒரு பையில போட்டு அவர் கையில கொடுத்துட்டார். வீட்டுக்கு பையோட வந்த கணவரை பார்த்தோன்னே கமலிக்கு சந்தோஷம், ஏதோ வாங்கிட்டு வர்றாரு போல இருக்கு அப்படின்னு ஓடி போய் அந்த பையை வாங்கி திறந்து பார்த்தா வெயிட்டே இல்லாத அந்த பைக்குள்ள முடி இருந்துச்சு. என்னங்க, மொட்டை அடிச்சு தான் வந்திருக்கீங்க, பார்த்தா முடிய கையோட எடுத்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்ட மனைவி கிட்ட, என்ன தடி பண்றது, ஊருக்கு வெளியே குப்பமேட்டில் போட சொன்னாங்க, அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் அந்த வழியா கடந்து போவோம், அதனால தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. கமலியும் அந்த பைய வாங்கி ஒரு முடி போட்டு ஆணியில மாட்டி வச்சுட்டாங்க. கணவனும் மனைவியும் இந்த முடி எடுத்த பிறகு பேரு மாறிடும்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த ஊருக்குள்ள போற வரவங்களாம் இப்போ மொட்டையன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அதோடு இல்லாம முடியில்லாத அந்த மண்டைய ஒரு தட்டு தட்டிட்டும் போக ஆரம்பிச்சாங்க. இது சேவியருக்கு ரொம்பவே கோவத்தை உண்டாக்குச்சு. என்னடா பாவீங்களா, முடி இருந்தா இப்படி சொல்றீங்க, முடியலைன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்களே அப்படின்னு ரொம்பவே மனசுல நொந்துக்கிட்டாரு. இனிமேல் மொட்டையே அடிக்கக்கூடாது, காரணம் முடி இருந்தப்ப பரட்டையன்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிடுவாங்க, இந்த மொட்டை அடிச்ச உடனே தலையில அவன் வந்து தட்டிட்டு போறான் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லி ரொம்பவே கவலைப்பட்டாரு. ஒரு வழியா இப்ப முடி வளர்ந்துருச்சு. பழைய மாதிரியே பரட்டையன்னு எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய வேலைக்கு போறதுக்காக போன சேவியரை வழியில ஃபாதரும் கொஞ்சம் ஃபாரினரும் பார்த்தாங்க. ஃபாதரை பார்த்தோன்னே சேவியரு, வணக்கம் ஃபாதர் அப்படின்னு சொன்னாரு. கூட வந்த அந்த வெள்ளைக்காரங்க கழுத்துல கேமராலாம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த கேமரா வச்சுட்டு இருந்த அந்த வெள்ளைக்காரரு ஃபாதர் கிட்ட ஏதோ சொன்னாரு. உடனே ஃபாதரு, சேவியர், இவங்களுக்கு உன்னை போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு என்ன ஃபாதர், தாராளமா எடுத்துக்கிட்டோன்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்ட மாதிரி 4-5 போஸ் கொடுத்து போட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஒரு 1 மாசம் இருக்கும். அப்பதான் அந்த ஆலயத்துல வேலை செய்யற மணி அடிக்கிறோட பையன், அண்ணா அப்படின்னு வீட்டு வாசல்ல இருந்து குரல் கொடுத்தான். சேவியரும் அவன் மனைவியும் யாருன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த பையன், அவன் கையில ஒரு புத்தகம் இருந்துச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டவர் கையில,
இதோ ஃபாதர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு, இதுல உங்க போட்டோ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டான். சேவியரும் கமலியும் அந்த புக்கை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல நடு பக்கத்துல சேவியரோட விதவிதமான அன்னைக்கு எடுத்தாரு அந்த வெள்ளைக்காரன் அந்த போட்டோஸ் வந்துருந்துச்சு. கமலி அந்த புத்தகத்தோட வெளிப்பகுதியெல்லாம் பார்த்துட்டு, என்னங்க இது அமெரிக்கால வந்த புக்குங்க, உங்களோட போட்டோவை அங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் கணவருக்கு சொன்னான். மாலையில ஃபாதரும் அந்த வெள்ளைக்காரரும் போட்டோ எடுத்த அதே வெள்ளைக்காரரும் கூட இன்னொருத்தரும் வந்திருந்தாரு. ஃபாதர் சேவியர் கிட்ட வீட்டுக்குள்ள வரலாமாப்பா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாரு. ஃபாதர் வந்ததை பார்த்தோன்னே சேவியருக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க ஃபாதர், காலையில நீங்க கொடுத்த புத்தகத்தை பார்த்தேன், அதுல என் போட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சேவியர் சொன்னாரு ஃபாதர் கிட்ட. பதிலுக்கு ஃபாதரு, அப்படியா, இன்னொரு நல்ல செய்தியும் வந்திருக்குப்பா. அந்த மேகசின்ல உன் போட்டோ பார்த்த நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரங்க உன்னை தொடர்ந்து போட்டோ எடுக்க விரும்புறாங்க. அதுக்கு கான்ட்ராக்ட் போடுறதுக்கும் பல லட்சம் உனக்கு சம்பளமா கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே சேவியருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியா ஃபாதர் அப்படின்னு கேட்டவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி. சேவியர், உன்னை இங்க வச்சு எடுக்க முடியாது, நீ அமெரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. ஃபாதர், என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, உன் மனைவியோடையும் போலாம் அப்படின்னு சொன்னாரு ஃபாதர். சேவியருக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அது மட்டும் இல்லப்பா, நீ உனக்கு போக இஷ்டம் இல்லைன்னா உன் முடிய கொடுத்தீன்னா இவர் விலைக்கு வாங்கிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் பக்கத்துல இருந்து அந்த ஆப்பிரிக்காக்காரரை சொன்னாரு. என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஆமாப்பா, இவரு உன் முடிய விலை கொடுத்து வாங்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே சேவியர், ஃபாதர், இந்த முடியை நான் வெட்ட விருப்பப்படல, ஏன்னா எனக்கு அமெரிக்கா வாய்ப்பு வருதுன்றீங்களே, ஆனா போன முறை நான் வெட்டின முடி என் வீட்டில தான் இருக்கு, நான் அதை இன்னும் குப்பையில போடல, அது அவருக்கு உபயோகமா இருக்குமான்னு கேட்குறீங்களா அப்படின்னு தான் மனைவி கிட்ட உள்ள இருந்த அந்த பையை எடுத்துட்டு வர சொல்லி அந்த முடியோட பைய ஃபாதர் கிட்ட கொடுத்தாரு. ஒரு வழியா அந்த பேகை போடாம இருந்ததும் நல்லதா போச்சு. அந்த முடிய பார்த்த அந்த ஆப்பிரிக்காக்காரரு தாராளமா அதை விலை கொடுத்து வாங்கிக்கிறேன்னு பேசிட்டே இருக்கும்போது தன்னோட பேண்ட் பாக்கெட்ல பர்ஸ்ல இருந்து கட்டா பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அவ்வளவும் அந்த ஊர் காசு. ஃபாதர் அதை பார்த்து அவருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. டேய், உன்னோட முடிக்கு தான் எவ்வளோ பணம் வந்திருக்கு, இது நம்ம ஊர் பணமா மாத்தினா அதிகமான ஒரு தொகை வரும். நீ கவலைப்படாத சேவியர், உனக்கு நல்ல நாள் வந்துருச்சு. நீ எவ்வளோ கவலைப்பட்டியோ அந்த முடியே இப்போ உனக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்திட்டாரு பத்தியா அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, சேவியர் இப்போ மனைவியோட அமெரிக்காவுக்கு போறாரு. அது மட்டும் இல்ல, அந்த முடியை வித்த காசுல மனைவிக்கு பல்லியும் அழகாக்கிட்டாரு. என்னங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு புலம்புன சேவியர் இப்ப ரொம்ப சந்தோஷமா அமெரிக்கா பயணத்துக்கு ஆயத்தமாயிட்டாரு. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? சங்கீதம் 30:11, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமாங்க, எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இது ஏன் எனக்கு இருக்குது, இந்த பிரச்சனை ஏன் எனக்கு இருக்கு, இந்த போராட்டம் ஏன் எனக்கு இருக்கு, நான் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட புலம்பல் நமக்கு. என்னங்க, ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம புலம்பலும் நிச்சயமா ஆனந்தமா மாற போகுதுங்க. God bless you all.